தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் நிறைய கோயில்கள் காணாமல் போய்விட்டன. அறநிலையத்துறை விளங்காமல் போக வேண்டும் என தினமும் சாமி கும்பிடுகிறேன் என சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறினார். 63 நாயன்மார்கள் இருக்காங்க, 4 பேர் தான் பெருசு இல்லை. இவங்க தேவாரசு திருவாசம் அதுக்கு முன்னாடி எக்கச்சக்கம் பாடினவங்க 93 பேர் இருக்கா, 63 பேர் இருக்கா. அந்த 63 பேர்களுடைய பாடல்களை பாடி தான் வழிபாட்டில் நம்ம உள்ள கோயிலுக்குள்ள இறைவன்ட்ட போகணும். அப்படி இல்லை. அந்த எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பாடல் பெற்ற 224 கோயில்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 விழுக்காடு கோயில்களில் இரவுல விளக்கு எரியறதில்ல. 95 விழுக்காடு கோயில்களில் மங்கள வாத்தியமே இல்லை. அந்த வகையறாவே அழிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு 10-20 குடும்பங்கள் ஃபேமஸாக இருக்கிறாங்க, ரொம்ப திறமைக்காரங்க. அவங்க மட்டும் நகைகளை போட்டு பிபின்னு ஊதிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அழிஞ்சிருச்சு அந்த வம்சம். நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த வம்சத்துக்கு சொந்தக்காரத்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு, ஒரு ஆள் கேட்க மாட்டேங்கிறீர்கள். என்ன இதே மூலக்காரங்களுக்கு சம்பந்தத்துக்கு சொந்தக்காரங்க ஒருத்தர் முக்கியமான இடத்துல இருக்காரு, அதை யார் கேட்க மாட்டேங்கிற பிரஸ். எல்லாத்தையும் நானே உடைக்கணும், பொன்மாணிக்கையில உடைக்கணும். கேளுங்க சார், நொறுக்கி அள்ளுங்க, உங்களுக்கு சம்பளம் கம்மி, சாவுங்க. ஆனால் உண்மையை வெளியே கொண்டு வரது கொண்டு வாங்க, விடாதீங்க. நான் சொல்லலாம், சம்பளம் கம்மி தான் உங்களுக்கு, பெரிய பதவி உங்களை நீதிபதிகளை காட்டில் முக்கியமானவங்களை உண்மையை வெளியே கொண்டு வர்றது நீங்கள் சத்தியமா. அப்போ எப்போ அழியுது இல்லையா, மங்களவாத்தியம் இல்லையே, அந்த கோயிலில் இல்லையே, விளக்கு இல்லையே, வயிறு எரியுதே. அதுக்காக தான் நான் அறநிலையத்துறை கடிச்சு கொட்டுறேன். இறைவா விளங்காமல் போகணும்னு கும்பிட்றேனே, இந்த துறை விளங்காமல் போகணும்னு சொல்லி டெய்லி கும்பிட்றேனே. ஏன் அந்த துறைக்கு எனக்கு நான் ஜென்ம பகையா? இல்லை. ஏன் ஜனநாயக நாடுனால உங்கள்கிட்ட நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். பழைய மன்னராட்சியாக இருந்துச்சுன்னா பேச்சை முடிஞ்சு போச்சே. நான் சவுத்துக்காரன் எடுத்துருவேன்ல, எனக்கு வேண்டியதை பாரம்பரியம் இருக்கு, எடுத்துட்டு உள்ளே இறங்கிடுவோம். இருங்க. இல்லை அதான் வருமானத்தை சொல்லியிருக்கேன். அதான் ஒரு நாளைக்கு மட்டும் அறநிலையத்துறையில் 175 லட்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க சார். கோயில் வருமானம் தமிழ்நாட்டு கோயிலேருந்து 175 லட்சம் சார். கொஞ்சம் பொய் சொல்லிட்டு தெரியாம மறதில்லை, 179 லட்சம். ஒரு மாதத்துக்கு 54 கோடியே 75 லட்சத்துக்கு மேலே கொண்டு போகிறாங்க. ஆனால் விளக்கு இல்லாமல் இருக்குது 275 கோயிலில். 90 விழுக்காடுக்கு இரவுல விளக்கு இல்லை, மங்களவாத்தியம் பாடுறதே கிடையாது. அந்த மரபே காலியாகுது, அந்த கலையும் காலியாகிட்டே போயிட்டு இருக்கு. நல்ல வார்த்தை, அருமையான. எதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா சார், அருமையான வார்த்தை, நல்லா பண்ணுங்க சார். இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் ஏமாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவர் சாரிமா தெரியாம பட்டுருச்சு. இவங்களை கும்பாபிஷேகம் 2 கோயில் சொல்லும் போது இவர் பார்ப்பார் ஒன்று, ஆஹா என்ன அநியாயம், இந்த மந்திரி நல்ல மனுஷன், பொன்மாணிக்கவேல் பைத்தியக்காரன், அவரை போட்டு பாடாப்படுத்துறான், என்ன பண்ணுறா, என்ன படிச்சிருக்காரு இவர், என்ன பண்ணுறாரு இந்த பொன்மாணிக்கவேல், 20 கோடி 100 கோடிக்கு கோயில் கட்டுறாரு, முருகனுக்கு கோயில் கட்டுறாரு. நல்லா புரிஞ்சுடுங்க. இவங்கெல்லாம் கட்சியில் இருந்து அரசியல்வாதிகள் பதவிக்கு போகும்போது அவங்களுக்கு பேர் ஆட்சியாளர்கள் பாங்க, அதாவது மந்திரிமார்கள். அவங்க ஒரு 100 கோடி போடுறாங்களா, அது 20 கோடி குளோஸ்ன்னு அர்த்தம், 20 கோடி கண்டம்டுன்னு அர்த்தம். அதை அப்படியே எடுத்துருவாங்க. அது திருடுறது கிடையாது, கையாடல் பண்ணுறது, நம்பிக்கை மோசடி. அதுக்கு தண்டனை லைஃப் சென்டென்ஸு. இங்கே கொடுக்கறதில்ல, கோர்ட்டில் மேலே கொடுப்பாரு கொஞ்ச நாளைக்கு. இவங்கெல்லாம் போவாங்க எல்லாரும். அவங்க 20 எடுத்துடுறாங்க. அதுக்கு அடுத்தது புற்றுநோய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த புற்றுநோய் மாதிரியே கேன்சர் மாதிரியே கரப்ஷன் வேலை பார்க்கும். அதை அதிகாரிகள் சாப்பிடுவான். யார்? அறநிலையத்துறை. அது மெதுவாக சாப்பிடுவான். அதை முடிச்சுக்கிட்டு இவன் வருவான். யார்? அதை முடிச்சுக்கிட்டு அந்த கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. அது ஒரு 20%. அப்போ 60% 20% தான் போகும். இதில் ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க அதை உருண்டியை உரட்டி விட்டோன்னா இவங்களை ஆஹா அப்படின்றாங்க. நானே ஒட்டத்தட்ட ஒரு எரிக்கி ஒரு 20 கோயிலை கண்டுபிடிச்சிருக்கேன் சார். அழிஞ்சது வேற, மண்ணை விட்டே மறைஞ்சு போச்சு. இந்த கோயிலெலாம் நம்ம தமிழ் மண்ணிலேருந்து மறைஞ்சிருச்சு. ஆனால் இது வழிபாட்டில் இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து 70 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்கிறாங்க. இது 90 வயசுக்காரங்க என்ன எழுதுறாங்க, விசாரணைக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டவங்கன்னு கவலைப்படாங்க சொல்கிறாங்க. வழிபாட்டில் இருந்து உடஞ்சி தொங்கியிருக்கதை ஏதோ அரசாங்கம் அந்த சிலைகள் எல்லாம் கொண்டு போய் பாதுகாப்பு வைக்கிறாங்க, கொண்டு போனுச்சு, அதுக்கு மேலே தெரியாதான்றான். ஆனால் கோயிலை காணா, கோயிலுடைய மூலவரை காணா. அப்படின்னு மூலவர் யார்? விஷ்ணு இருப்பார், அப்போ ஸ்ரீதேவி பூதேவி இருப்பார், கருடாழ்வார் இருப்பார். இதெல்லாம் ஒன்றையும் காணா. அங்கே நின்றல்ன பெருமாளில் உங்கள் தஞ்சாவூர்காரர் இருக்கார் இல்லையா, ராஜராஜ தேவர், அவர் அனுமன் சிலை ஒன்று கொடுத்துருக்காரு அந்த கோயிலுக்கு. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமால் பேரு, அதுக்கு பக்கத்தில் ஒரு 800 மீட்டர் கூட தான் அது கோவிந்த பாடி, இப்போ கோவிந்த வாடி. அங்கே இருக்கிற கோயிலை மொத்தமாக சாப்பிட்டாங்க. அந்த சிலை வெளிநாட்டில் இருக்குது. அந்த சிலையை கடவாண்டவன் பேரை சொல்கிறேன், சஞ்சீவ் அசோகன் சொல்லி. அவன் 10 வருஷம் என்னால் தண்டனை வாங்கப்பட்டவன் சொல்கிறேன். அமைதியாக இருக்கான். அது ஐடல் விங் ஷேடியில் அமைதியாக இருக்கிறாங்க.
கேட்டால் போலீஸ்ன்றாங்க, கேட்டால் டிஜிபின்னுக்கிறாங்க. எனக்கு என்னமோ தெரியல.